ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு வெறும் 4 இன்கிரீடியன்ட் இருந்தா போதும். இப்போ இது வந்து நான் சைனா கிராஸ் வச்சு செய்ய போறேன். ஏதோ இந்த மாதிரி இது வந்து பவுடராகவும் கிடைக்கும், அகர் அகர்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒயரா இருக்கிற சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 10 கிராம் அளவு. அதுக்கு அடுத்தது 1 கப்பு மேங்கோ ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 250 ml பால், காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த சைனா கிராஸை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும். அப்போ தான் செய்யும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடல் பாசி 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சாஸ்பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் இந்த கடல் பாசியை போட்டுடலாம். இப்போ இந்த கடல் பாசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது வந்து அடுப்புலே இருக்கணும். இந்த ஒயர் எல்லாமே கரைஞ்சி அப்படியே தண்ணியோட தண்ணியாக வந்து கலந்துரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், வெறும் தண்ணி தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துருங்க. இப்போ பால், சுகரு, கடல் பாசி அது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மேங்கோ ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் அப்புறம் அந்த மேங்கோ ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டின் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோல்டில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சது அந்த சூட்டோடவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கடல் பாசி சேர்ந்துருக்கிறதுனால செட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த புட்டிங்கை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வச்சேன். நல்லா செட் ஆயிருச்சு. இதோட கார்னர்லாம் கட் பண்ணி நான் பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. நம்ம கத்தி வச்சு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கவுத்தாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மேங்கோ புட்டிங் ரெடி.